போக்கும் நாக சதுர்த்தி. பாம்பு என்றாலே படையே நடுங்கும். அதன் விஷம் உயிரை கொன்றுவிடும். அதனால் அப்படிப்பட்ட பாம்பை நம் இந்தியாவில் தெய்வமாக கருதி வணங்கி வருகின்றனர். கச்சியப்ப முனிவருக்கு பிறந்தவர்கள் நாகர்கள். ஆதிசேஷன், வாசுகி, கார்கோடன், தசகன் போன்றவர்கள். மகாபாரத போரின் பொழுது அர்ஜுனன் நாகங்கள் வாழ்ந்த காட்டை அழித்து இந்திர பிரசீதம் என்ற நகரை உருவாக்கும் பொழுது பல நாகங்கள் இறந்துவிட்டன. அதற்கு பழிவாங்கும் எண்ணத்தில் அப்பொழுது பாரத வம்சத்தின் மன்னன் பிரஜித் ஒரு நாகத்தால் தீண்டப்பட்டு இருந்தார். இதனால் கோபம் கொண்ட மன்னனின் மகனான ஜனமேஜயன் நாக வம்சத்தை அழிக்க சர்வயாகம் நடத்தினார். தீயில் விழுந்து பல நாகங்கள் மாண்டன. நாக இனம் அழிவதை கண்ட ஜரத்காரு முனிவரின் மகனான ஆஸ்திக முனிவர் சாலைக்கு வந்து யாகத்தை தடுத்து ஜனமேஜயனை தடுத்து நிறுத்தினார். அந்த நாளை தான் நாக பஞ்சமி என்று இந்தியா முழுவதும் கொண்டாடி வருகிறோம். என்று கூறப்படும் ஆதிசேஷன், வாசுகி, தட்சகன், கார்கோடன், பத்மன், மகாபத்மன், சங்கன், குலிகன் ஆகிய நாகங்களை வழிபடுவது சிறந்தது. வாசுகி சிவனின் கழுத்தில் உள்ளது. ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவில் பள்ளி கொண்டார். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையும் பொழுது வாசுகி கயிறாக உதவியது. மகாபத்மன் என்ற பாம்பு வடதிசை காவலன். கார்கோடன் சிவனின் மோதிரமாக மாறியது. தட்சகன் பிரஜித் மண்ணை தீண்டி வைகுண்டம் அனுப்பி வைக்கப்பட்டது. சங்கன் ஈசனின் சிகரத்தில் அலங்கரிக்கிறது. இப்படி நாகங்கள் மனிதனுக்கு மட்டுமில்லாமல் தெய்வங்களுக்கும் உதவி உள்ளது. இந்த ஆடி மாதம் நாக பஞ்சமி 16ஆம் தேதி நடைபெறுகிறது. மேலும் ஒரு கதை உண்டு. ஒரு கிராமத்தில் ஒரு பெண் தன்னுடைய 7 அண்ணன்மார்களுடன் வசித்து வந்தாள். வயல் வேலை செய்யும் அவர்களுக்கு உணவு எடுத்து செல்வது இவள் வழக்கம். அவ்வாறு செல்லும் பொழுது ஒரு நாள் கருடன் ஒன்று பாம்பினை கால்களால் பிடித்து தூக்கி கொண்டு போனது. அந்த கழுகு பாம்பினை இறுக்கி பிடித்திருந்ததால் அதிக வலியில் பாம்பு விஷத்தினை கக்கியது. அவ்விஷம் தங்கை எடுத்து செல்லும் உணவுப் பொருளில் விழுந்தது. அதை உண்ட 7 அண்ணன்மார்களும் இறந்தார்கள். அவள் அப்பா அம்மா என்று அழுததும் அங்கு வந்த சிவபெருமான் பார்வதி தம்பதியினர் நடந்ததை விளக்கி நாக பஞ்சமி விரதத்தினை இருக்கும்படி கோரினர். அந்த பெண்ணும் விரதமிருந்து 7 அண்ணன்களையும் உயிர்ப்பிக்க காரணமாக இருந்தாள். பாம்பினால் இருந்த தன் அண்ணன்களை இறை அருளினால் உயிர் பெற வைத்த நாள் என்பதால் இந்நாளில் பூஜை செய்தால் கணவன்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஆயுள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. ஞாயிற்றுக்கிழமை வரும் நாகபஞ்சமி அன்று விரதம் இருந்து அருகில் உள்ள அம்மன் கோவில் அல்லது புற்று கோவிலுக்கு சென்று அங்கு நாகர்களுக்கு பால் ஊற்றியும் மஞ்சள் குங்குமம் அணிவித்து மலர் சூடி நாக வேதனைகளை வணங்கி வர குடும்பத்தில் நன்மை ஏற்படும். நாக வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பம் நலம் பெறும். புத்திர பாக்கியம் கிட்டும். திருமண தடை நீங்கும். செல்வ வளம் பெருகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு விலகும். தோல் நோய்கள் குணமாகும். நவகிரகணங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க ராகு கேதுவை வழிபட வேண்டும். மேலும் நாக சதுர்த்தி விரதம் மேற்கொண்டால் தலைமுறையாக உள்ள தோஷங்கள் விலகும். ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இது நம் முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அருளிய ஆதாரங்கள்.